சைடும் வந்து கை பிடிச்சி ஏறுறதுக்கு கம்பி நட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை பிடிச்சிட்டு தான் பொறுமையாக ஏறி வரணும். இந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள், சைடில் ராக்லேயே வந்து டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அந்த காலத்துலேயே. இந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து ஒரு குளம், ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அப்புறம் ஒரு மசூதி இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஸ்டெப்ஸே இல்லை இதில். நம்ம அப்படியே அந்த ராக் மேலேயே தான் பொறுமையாக கால் வச்சு ஏறணும். இது வந்து நாமக்கல் டவுனில் சென்ட்ரலில் இருக்குங்க இந்த கோட்டை. இதை சுற்றி தான் நாமக்கல் டவுன் இருக்குது. பாருங்கள், ஏறினோடனே ரைட் சைடில் ஒரு சின்ன குளம் இருக்குது. ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல போல். ரொம்ப குட்டியான குளம் ரைட் சைடில் இருக்குது. அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த செவுரு பாருங்கள், இது வந்து வெறும் மண், சுண்ணாம்பு கலவை, செங்கலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த காலத்து பில்டிங்கு, சிமெண்டெல்லாம் இல்லாமல் கட்டியிருக்காங்க. இது உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு எம்டி ரூம் தான் இது. ஒன்றுமே இல்லைங்க. இந்த செவர்லெல்லாம் அங்கங்கே கிறுக்கி வச்சுருக்காங்க. ஒரு எம்டி ரூம். இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 ஜன்னல் மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. இது வழியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்டையர் நாமக்கல் டவுனுமே தெரியுது. வியூ நல்லா இருக்குது. சன்செட், சன்ரைஸ் வியூலாம் கூட இங்கேருந்து தெரியும். வேறு எதுவுமே இல்லைங்க. இது ஒரு எம்டியான ரூமு. மேலே டாப்பும் இல்லை, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸு. 2 விண்டோஸ்க்கு கேப் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு விண்டோ சைடு. இது பக்கத்தில் இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே இல்லை. இந்த ரூம்லேருந்து சின்னதாக ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய செடி, முள்ளு செடி இதெல்லாம் தான் முளைச்சிருக்கு. அந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸும் இல்லை. இதுதான் நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸு. இப்போ பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோயில் இருக்குது. அது வந்து வரதராஜ பெருமாள் கோயில். அவங்க போய் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குது. குனிஞ்சு தான் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், எக்ஸிட் ஆகணும். நெக்ஸ்ட் அந்த கோயில் பார்க்கலாம். இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ராக்கில் செஞ்ச ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த எம்டி ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, வரதராஜ பெருமாள் கோயில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. நம்ம அதை பார்க்கலாம். இந்த டெம்பிள் வந்து, இந்த கோட்டையை வந்து டோட்டலாக யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை நாயக்கர்ஸ் ரூல் பண்ண டைமில் ராமச்சந்திர நாயக்கர் ஆட்சியில் வந்து இந்த கோட்டையை, நாமக்கல் கோட்டையை வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ரூல் கண்ட்ரோலில் இது வந்துருச்சு. 1768 ஹைதர் அலி கிட்டே இருந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு இந்த ஃபோர்ட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த டெம்பிள் சுற்றியுமே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது.
இந்த கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஒரு ஒரு லெட்டராக நம்ம வந்து படிக்கலாம். நா, மா, யா, பி, மா, கால், இங்கே தா, தா. அதில் வந்து வேர்டிங்ஸாக இல்லாமல் அப்படியே தனித்தனி லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க. இந்த டெம்பிளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்குது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ரூம்ஸ் எல்லாம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. செதஞ்சு போன பில்டிங்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஃபோர்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக இந்த மாதிரி செதஞ்சு போன பில்டிங்ஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது நமக்கு. இதெல்லாம் ஒரு தனித்தனி ரூமாக இருந்திருக்கலாம். இந்த கொடிமரத்துலேயும் வந்து இந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு செதுக்கியிருக்காங்க. மரத்துலேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா இங்கே வந்து மசூதி ஒன்று இருக்குது, பள்ளிவாசல். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பில்டிங்ஸ் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. எல்லாம் சேதமடைஞ்சு இருக்குது. இது அப்படியே ஓவராலாக பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு பில்டிங் இருந்துரும், ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து வெறும் செடிங்க தான் முளைச்சிருக்கு. நம்ம அப்படியே அந்த மசூதி கீழே இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்குது. அது உள்ளே போய் பார்க்கலாம். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம இதுக்கு வந்துட்டோம். இதில் வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை. பழைய சிமெண்ட்டு மூட்டைங்க, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த குப்பைங்கள்லாம் தான் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பழைய மசூதியாக இருந்திருக்கும் போல். இது பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு பில்டிங் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம் நாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செவர் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது பக்கத்தில் ஒரு பாத் மாதிரி போகுது, அங்கே ஒரு புது பில்டிங் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த புது மஸ்ஜித் வந்து நம்ம பார்த்தோம். அங்கே வந்து தொழுதுட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசூதிக்கு பக்கத்தில் இன்னொரு குளம் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு குளம் பார்த்துருப்போம். இது வந்து பேக் சைடில் ஒரு குளம், ஒரு சின்ன குளம். இதுதான் வந்து இந்த நாமக்கல் கோட்டையோட சுற்றுச்சுவர். இந்த சுவர், கோட்டை சுவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்காக ஒரு பில்லர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெப்பன்ஸ், இந்த அம்பு எல்லாம் வச்சு விடுறதுக்கு, துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா இதுலேயுமே சுற்றியுமே இந்த மாதிரி கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட்டையை சுற்றியுமே இது இருக்குது. இங்கே தான் வந்து இந்த கோட்டையை ஆட்சி செஞ்ச ராஜாவோட ஃப்ளாக், கொடி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் சென்டராக. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் நாமக்கல் டவுனுமே உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து சென்ட்ரல் பிளேஸ். இந்த இடத்துல தான் வந்து அந்த கொடி இருக்கும், கொடி கம்பம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்ன இருக்குன்னு கீழே நம்ம இறங்கி பார்க்கலாம்.
இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கண்காணிப்பு கோபுரம் மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கூட நீங்கள் கீழே இருந்து யாரெல்லாம் இருக்காங்க, என்ன யாராவது மலை ஏற ட்ரை பண்ணுறாங்களா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாட்சிங் டவர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இது இங்கே வேறு எதுவுமே இல்லை. சுற்றி செவர் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் மேலே வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று நம்ம இறங்கிட்டோம் ஈஸியாக, பட் ஏறுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அந்த காலத்து ஃபோர்ட்டுங்கிறதுனால. Can't let go, watch me turn this life into something that you could never own. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you could never own. So fight and die for the things you know you love. Do what you think is right and see life do what you want. So fight and die for the things you know you love. Do what you think is right and see life do what you want. So give me all the scars, I'm a human being. Cover them with tattoos so you can't see. Knew it from the start, you had problems with me and the things I could be, I just wish I had seen. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you could never own. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you could never own. So fight and die for the things you know you love. Do what you think is right and see life do what you want. இருட்டாயிடுச்சு. நம்ம மலையிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். மேலே எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.